ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டு வரப்போகும் மீனராசி அன்பர்களே, பொதுவாக மே மாத பலாபலன்கள் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா 2 பயிற்சி நடக்குது. ஒன்று குரு பயிற்சி, அது உங்கள் ஒரு ராசி அதிபதி. அடுத்து ராகு கேது பயிற்சி, உங்கள் ராசியிலிருந்து ராகு விலகிறார். இப்போ இவங்க 2 முக்கியமான இம்பேக்டாக பண்ண போகிறார், 2 கிரகங்களும். அது ஆல்ரெடி உங்கள் ராசிக்கு சனி பகவான் வந்துட்டு இருக்கார் இல்லையா, அதுலேருந்து இது ப்ளஸ்ஸாக மைனஸானு கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த மாதத்தில் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கவனிப்பாக கரெக்டாக ரூட் போட்டு வச்சிட்டோம்னா வருகின்ற மாதத்தை கரெக்டாக இருக்கும். இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டேங்க, நீங்கள் முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி போயிடும். அப்போ இப்போ செய்ய வேண்டிய முதல் வெற்றி முழுவதும் வெற்றியாக மாற்ற வேண்டிய உங்கள் கையில் இருக்குது. என்னென்ன பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா ராகு பகவான் விலகுவது உங்களுக்கு மன அழுத்தம், மன நெருக்கடி, தொந்தரவுகள், தொல்லைகள் விலகுகிறது. உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் 4ஆம் வீட்டுக்கு சென்று தன் சொந்த வீட்டை பார்க்குறார். ஃபஸ்ட்டு அது மிகுந்த யோகம். சுக்கிரனுக்கு தேவகுரு அசுரகுரு எதிரி வீட்டில் சஞ்சாரம் இருந்த மாதிரி தன்னால் இப்போ அந்த மாற்றம் ஏற்பட்டவனே தாங்க மாறுது. இந்த ராகுக்கு இது மாறும்போது பொதுவாக சனி ராகு இதெல்லாம் தொடர்பு இருந்தாலே நிலநடுக்கம், பூகம்பம், இந்த டேரிஃபு எல்லாம் இந்த காரணம் தான். எத்தனை பூகம்பம் பார்த்துட்டோம். அது உங்கள் ராசியிலேருந்து உங்களுக்கு சொல்லவா வேணும். மனசு அமைதியாகும். நல்ல எண்ணங்கள் பிரதிபலிக்கப் போகிறது. குடும்ப ரீதியான சிந்தனைகள் அதிகரிக்கும். வருமானத்தை அதிகரிக்குண்டான காலம் பிறந்தாச்சு. ஒரு ஒளிவட்டம் போல் ஒரு வெளிச்சம் உங்களை நல்வழிப்படுத்த போகுதுங்க. ரொம்ப குழப்பம். சனி பகவான் தொந்தரவு கொடுப்பாரா இல்லைன்னு அது கொஞ்சம் தாக்கம் இருக்கும். ஆனால் அதை விட எதிரிகள் எல்லாருமே விலகுறாங்க இல்லையா. 3 மைனஸில் இப்போ 1 தானே மைனஸு. அதை பற்றி பேசுவோம். சரி, முதல்ல வருமான ரீதியாக அதிகரிக்கிற காலகட்டம் வந்தாச்சு. பொருளாதார ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. வருமானம் நன்று, அதன் மூலம் வளர்ச்சி, வர வேண்டிய பணங்கள் வருகிறது. ரொம்ப நாளாக வருமா வராதான் டயலமாக இருந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். 2இல் 4க்குரியவரிலிருந்து 3க்கு போகிறாங்க. கமிஷன் வகை வருமானங்கள், வீடு சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வரும். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஒரு சில டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் இருக்கும். ஆக மொத்தம் பொருளாதார ரீதியாக சூப்பர். இப்போ மைண்டில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எப்படியாவது பணக்காரனாயிரணும், ஏதோ ஒரு வகையில் வளர்ச்சி வந்துடணும்னு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தொழில் சம்மந்தப்பட்ட விருத்தி பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது. ஜென்மசனியாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதே 10ஆம் இடத்தை குருவும் பார்க்குது, சனியும் பார்க்குது. தொழிலில் ஒரு மாற்றம் உண்டு. இந்த மாற்றத்துக்கு உண்டான வாழ்வில் ஏற்றம் உண்டு. இப்போ வேலையாட்கள் தகுந்த ஆட்கள் கிடப்பாங்க. அவங்க மூலம் முன்னாடி பண்ணலாம். ஒரு சிலது நேரம் காலம் உங்கள் ஜாதக ரீதியாக செட் ஆகலை. ஜென்மசனி மட்டும் மற்ற ஜாதகம் செட்டாக உங்கள் மனைவி யாரோ ஒரு முன்னிலைப்படுத்தி வெற்றி பெற செய்யலாம். ஆக மொத்தம் பிஸ்னஸில் சூப்பராக இருக்குது. ப்ராசஸ் பண்ணுங்கள், டெவலப்மெண்ட் ஆயிரும். அதன் மூலம் நல்லபடியாக இருக்கும். ஒரு 10ஆம் இடத்தை பார்க்குது இல்லையா. சரி, 10, 12 இப்போ தான் என்னென்னா புதுசாக ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நிற்கும். சார் ஒருத்தங்க புதுசாக கடை எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாரு, அப்படி வந்து நிற்கும். எங்கள் கடை கொடுங்க, நல்ல ரேட்டு தரேன்னு சொல்ல வந்து நிற்கும். இப்போ தான் இது ஹாரோஸ்கோப் பார்த்தா தான் தெரியும். ஜென்ரல் ஒப்பீனியன். அப்போ ஒரு பெரிய டிசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு பிஸ்னஸில். இதில் ஒருத்தங்க சொல்லுவாங்க, நல்லதை நினச்சிட்டா விட்டுருவாங்க. இதே கொஞ்சம் மைனஸ் ஆச்சுன்னா ஜென்ம சனிப்பா அப்படின்றாங்க. அதுக்கு தானே ஒரு ஒப்பீனியன் கேட்டு பண்ணுறது. சரி, இப்போ முக்கியமாக நான் வேலைக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி மாணவர்களை பேசிட்டு போகிறேன். ஏன்னா எக்ஸாம் டைமாக இருக்கும். பொதுவாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது. 4ஆம் அதிபதியும் நல்ல ஸ்தானத்திலே பயணிக்கிற நட்பு கிரகத்தில் பயணிக்கலாம். எழுத்து தேர்வில் வெற்றி பெறுகிற காலகட்டம். மாணவர்கள் அனைத்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுங்க. நல்ல காலேஜ் கிடைக்கக்கூடியது. பொதுவாகவே இந்த இடத்துல 10th +2 எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கீங்க. இந்த ஜேஇ எக்ஸாம், ஒரு சில காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணுங்கள். இந்த நேரத்தில் கடின உழைப்பால் வெற்றி பெறும் ராசி இந்த ராசி. உடல் உழைப்புக்கு தகுந்த வெற்றி உண்டுங்க. தைரியமாக பண்ணலாம். அதனால் எழுத்து தேர்வில் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி பாருங்கள். மாணவர்கள் படித்து முடித்தோன்னு வேலை கிடைக்கும். அது ரொம்ப நல்ல விஷயம். வேலை சம்மந்தப்பட்டது நல்லபடியாக இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த சம்பளம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சங்கடப்படாதீங்க, தைரியமாக சேருங்க. பின்னாடி டெவலப் ஆகிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்மசனியில் வேலைக்கு போகணுன்னு விதி. சம்பளம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண நல்ல சம்பளமெல்லாம் அதோட இருக்கும். ஒரு சிலருக்கு லோக்கலில் கிடைக்காது. அப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க பையனுக்கு அவன் கேட்டது கோயம்புத்தூரில் தான் கிடைக்கணும். ஏன்னா எங்கள் வீடு கோயம்புத்தூரில் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து பையன் கம்பெனிக்கு போயிட்டு வரணும். இந்த ஐடி ஹப்பெல்லாம் சரவணம்பட்டி எல்லாம் பக்கமாக இருக்குது. பக்கத்தில் தான் எங்களுக்கு ஈஸி. ஆனால் கிடைச்சது பெங்களூர்.
அப்போ சொன்னேன், நம்ம ஜென்ம சனியில் வேலை கிடச்சது பெருசு, ஃபஸ்ட்டு அனுப்புங்கம்மா, 4ஆம் இடத்துல தாக்கங்கள் இருக்குது, குரு இப்போ தான் மாறுது, அனுப்புங்கன்னு. அப்போ இந்த நேரத்தில் என்ன கிடைக்குது அதை அனுப்பிடுங்க, சரிங்களா? இது ஃபஸ்ட்டு மறந்துட வேண்டாம். திருமணம் என்ற விஷயத்தை பார்ப்போம். 7இல் சனி பார்வை உண்டு. 7இல் இருக்க ராகுக்கேது விலகியாச்சு. சனி பார்க்க திருமண தாமதமே தர தடையில்லை, திருமணத்துக்கு நல்லபடியாக நடக்கும். 7ஆம் அதிபதி குருவை நோக்கி போகிறனால திருமணத்துக்கான காலகட்டம் வந்தாச்சு. திருமணம் பாருங்கள். அதிசாரத்தில் குரு பகவான் நடப்பார். அக்டோபர் டு இந்த காலகட்டத்தில் உண்டு. திருமணத்துக்கு தடையில்லை. பேச்சுவார்த்தை நடக்க ஆரம்பிச்சிடும். ஃபைனலைஸ் ஆக வேணால் பேச்சுவார்த்தை நல்லபடியாக இருக்கும். இது பார்க்கலாம். அதை பார்த்திங்கன்னா பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சிந்தனை, இன்சூரன்ஸ், எல்ஐசி, லாட்ரி சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு வகையில் பெரிய லெவலில் முதலீடு வருகிற காலகட்டம் உண்டு. குறிப்பாக உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு வருமானம் அதிகரிக்கிற காலகட்டம், அதற்கு முன்னிலைப்படுத்துங்கள். சரி, இது கொஞ்சம் முக்கியமான நேரம் காலம். வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல சிறு மாறுதல் இருக்குங்க. இங்கே ஒரு வேலை பார்த்துட்டு திடீர்னு இந்த வேலையும் பார்க்க சொல்கிறாங்க, அப்படியே மாறி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரே நேரத்தில் மல்டி ஸ்கில் பார்க்குற மாதிரி ஆயிரும். சரியாக தூங்க டைம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லை. பொதுவாக முன்னேன்னு புரிஞ்சுக்கணும், வேலைப்பளு அதிகரிக்கும். ஆனால் குடும்பத்துக்கு பண வருவாய் உண்டு, சேஃபாக இருக்கும். ஃபேமிலிக்கு வந்த வருமானம் இருக்கும். ஆனால் உங்கள் உடல் உழைப்பு தேவை. உங்களுக்கு சிறந்த பரிகாரம் தெரியுங்களா? புதுசாக கற்றுக்கிறது, புதுசாக படிக்கிறது. ஏன்னா சனி பகவான் உடல் உழைப்போ கற்றுக்கிறதோ மற்றவங்களுக்கு அடிபணிகிறதோ முக்கியம். இப்போ தான் ஒருத்தன் சொன்னேன், புதுசாக படிங்கன்ட்டேன். அவங்க பார்த்திங்கன்னா ஹிந்தி நோட்டை தூக்கிட்டு ஹிந்தி கிளாஸ் போயிட்டார். அவர் வயசு பேரம்பேதியெல்லாம் நார்த் இந்தியாவில் இருக்காங்க, எனக்கு அவன் ஹிந்தி பழகிறேன் அப்படின்னு ஹிந்தி நோட்டை தூக்கிட்டு போயிருக்கார். இப்போ புதுசாக வீட்டில் வேலைக்கு இருக்கிறவங்க படிச்சோன்னா அவர் அந்த ஷார்ட் டேர்ம் கோர்சஸ், 1 மந்த் கோர்சஸ் இந்த மாதிரிலாம் போகிறார். ஆக மொத்தம் ஏதோ ஒன்று படிக்கணும். மியூசிக்கு இது மாதிரி ஒன்று படிங்க, ஏதோ ஒன்று படிங்க. படிச்சுக்கிட்டிங்கன்னா யோகம். அப்படின்னா புது மொழிகளை கற்றுக்கலாம். இது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காது. பொதுவாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி அவர் தான் உங்கள் ராசியில் இருக்கார். இதற்கு குரு பார்வை வரப்போது. 5னா குலதெய்வ அனுகிரகம், குழந்தைகள் வகையில் ஆதாயம், குழந்தைகளால் முன்னேற்றம். உங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க குழந்தை பார்த்திங்கன்னா பெரிய லெவல் டெவலப் ஆகி நிற்கும். அதன் மூலம் சந்தோஷப்படுகிற கால சூழ்நிலை உண்டு. அடிக்கடி பயணங்கள் தாங்க, அலைஞ்சிக்கிட்டே இருந்தீங்க. இப்போ அலைச்சல் மிச்சமாகுது. மன நெருக்கடி, அலைச்சல் அங்கே இங்கே மாறி போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க. மூத்த சகோதரிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடு மாறுது. சொல்லுவாங்க, முன்னே அண்ணன் தம்பிகிட்ட சின்ன வருத்தமாக ஏதாச்சு, அதோட உங்கள் தாயின் உடல் உபாதை சரியாகும். பொதுவாகவே அம்மாவுக்கு நடக்க முடியல, பிரச்சனையாக இருந்தது, தலைவலி, இது மாதிரி அம்மாவுக்கு ஹெல்த் வைஸ் அவ்வளோ பேசியாச்சு. தாயின் உடல் உபாதைகள் விலகிற காலகட்டம் இதாக இருக்குது. ஆக மொத்தம் ஹெல்த் கான்சியஸ் உங்களுக்கு பார்க்க வேண்டிய, உங்களுக்கு மன நெருக்கடி, மனஞ்சம் அதெல்லாம் குறையிற காலகட்டம். அப்போ மொத்தம் மிக்ஸ்டு பலனாக இருந்தால் கூட அதிக பாசிட்டிவாக பாருங்கள். நீங்கள் பொதுவாக இந்த செக்லிஃபு கையெழுத்து போடுறதெல்லாம் கூட அது இந்த நேரத்தில் கடன் தேவைன்னா தான் வாங்கணும். அகலக்கால் வைக்கக்கூடாத நேரம். இருக்கிற இதை மெயின்டைன் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு பண்ண வேண்டிய காலகட்டம். உங்களுக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்குது. பொதுவாகவே ஜென்மசனி, சனீஸ்வரர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிறது பெட்டர். அடிக்கடி போக முடியலன்னா ஒன்றும் இல்லைங்க, உணவு காகத்துக்கோ பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறது, நீர் விடலையா, தண்ணி வைக்கிறது சிறந்த. உணவு நீர் வைப்பது மிகுந்த சிறப்பு. காக்கன்னு வைப்போம், அணில் குருவிகள் கூட வரலாம், எதாக இருந்தாலும் நமக்கு என்ன பறவைகள் தானே. அதுக்கு தண்ணீர் வைக்கிறது சிறந்த பரிகாரம். ஆர்ஃபனேஜுக்கு ஒரு டொனேஷன் பண்ணிடுங்க, சிறு தொகை. இதெல்லாம் பண்ணிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ரைட். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்குது. வருமானம் அதிகரிக்கும். பிஸ்னஸில் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணுங்க. மூத்த சகோதரர் நல்லாயிருக்கும். தாயின் உடல் உபாதைகள் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. உங்களுக்கு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் மனசு ரீதியாக பார்த்துக்கணும். வேலையில் முக்கிய டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்குது. மாணவர்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்டான காலகட்டம், அதெல்லாம் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தைரியமாக சொல்லலாம். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சிந்தனைகள், இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் அதிகரிக்கிற காலகட்டம். புது முயற்சிகள் வெற்றி அடையும். ரைட். 12ஆம் இடத்துல ராகு பகவானும் சின்ன மருத்துவ செலவுகள் அது பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. இந்த டூர் போகிறது, இடமாற்றம் இருக்குது. டூர் போகிறேன், சொந்த குலதெய்வ கோயில் போகிறேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு போயிட்டு ஒரு லாங் லீவ் எடுக்க வேண்டி வந்துடும். அதை மட்டும் பார்த்துக்கங்க. சரி, இப்போ உங்கள் ராசி எண்களாக 3, 6, பொதுவாக 6எல்லாம் கொடுக்க மாட்டோம், ஏன்னா இந்த தற்காலிகமாக கொடுக்கறது 6 மற்றும் 8ஆம் நம்பர், இதெல்லாம் இந்த மே மாதத்தில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. 5இல் செவ்வாய் பகவான் கொஞ்சம் வலு கம்மியாக இருக்குது. அப்பப்போ கந்தசஷ்டி கவசங்கள் இது மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா செவ்வாயின் 2, 5க்குரிய வலுப்பெற உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.
வேறு கேள்விகள் சந்தேகத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.